வெல்கம் டு CHA Club India. அட்வான்ஸ் ஆத்தரைசேஷன் பற்றி போன வீடியோவில் ப்ரீஃபு, அட்வான்டேஜஸ்ஸு, டியூட்டி எக்ஸம்ஷன், கோர் எலமெண்ட்ஸு, கோர் கண்டிஷன்ஸு, வேல்யூ அடிஷன் இதை தான் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் நார்ம்ஸ் கமிட்டியை பற்றி பேச போகிறோம். எக்ஸ்போர்ட் ஆப்ளிகேஷன் ஃபுல்ஃபில்மெண்ட்டோடைய டைமு, இம்போர்ட்டு எத்தனை நாளுக்குள்ளே பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எந்த டைமுக்குள்ளே ஃபுல்ஃபில் பண்ணணும், ஃபைல் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நார்ம்ஸ் ஃபார் இம்போர்ட் என்டைட்டில்மெண்ட் 4 விதமான கேட்டகரி இருக்குது. சயான் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் நார்ம்ஸு. செல்ஃப் டிக்ளரேஷன், ப்ரியர் அப்ரூவல் அண்ட் ஃபிக்ஸேஷன் பை நார்ம்ஸ் கமிட்டி. செல்ஃப் ராட்டிஃபிகேஷன் ஸ்கீம் ஃபார் AUO holders as well as stated holders. ஃபஸ்ட்டு கேட்டகரியில் ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் நார்ம்ஸ் சயான் சொன்னோம் பார்த்தீங்களா. இப்போது இந்த ஸ்கூட்டரை பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஸ்கூட்டருக்கு ஆல்ரெடி யாராவது ஏற்கனவே இந்த லைசன்ஸை அப்ளை பண்ணி வாங்கியிருந்தாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸு, டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேடில் அவங்க அந்த பாலிசியில் இந்த நார்ம்ஸை ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு ஸ்கூட்டர் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க 2 டயரு, ஒரு என்ஜினு, ஒரு பாடி, 2 கண்ணாடி அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால், ஸோ நீங்கள் இந்த சயான் நம்பரை போட்டு இந்த அட்வான்ஸ் ஆத்தரைசேஷன் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த லைசன்ஸுக்கு உண்டான குவான்டிட்டி, அந்த வேல்யூ அடிஷன் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகி சயானில் உங்களுக்கு லைசன்ஸ் கிடச்சிரும், நீங்கள் எக்ஸ்போர்ட்டை முடிச்சிடலாம். செல்ஃப் டிக்ளரேஷன், ஒரு புது ப்ராடக்ட்டு நான் ஒரு வாஷிங் சோடா பவுடர் தயார் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சில கெமிக்கல்ஸ் தேவைப்படும். ஸோ அந்த நேரத்தில் என்ன ஆகும்னா, இது ஒரு யூனிக் ப்ராடக்டாக இருக்கும். இந்த SION ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் நார்ம்ஸில் அந்த கேட்டகரியில் இந்த மாதிரி ஒரு அப்ரூவல் இல்லாமல் இருந்ததுன்னா நம்மளே இந்த வாஷிங் சோடாவை தயார் பண்ணுறதுக்கு இந்த கெமிக்கல் வேணும், சோடா ஆஷ் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும்போது அதோடைய வேஸ்டேஜை டிட்டர்மைன் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கிற நார்ம்ஸ் கமிட்டி தான். ப்ரியராகவே சப்போஸ் நம்ம வேறு ஒரு ப்ராடக்டை புதுசாக பண்ண போகிறோம், ஒரு அம்பர்லா மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு அம்பர்லாவுக்கு தேவையான ஸ்டீலு, அந்த கிளாத்து, அந்த கொம்பு, அப்புறம் கிளிப்பு இதெல்லாம் முதல்லையே நமக்கு தேவை அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு அப்ளிகேஷனை டெல்லியில் நார்ம்ஸ் கமிட்டிக்கு அப்ளை பண்ணி நான் அந்த மாதிரி நான் அம்பர்லா எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன், எனக்கு இவ்வளோ பொருள் தேவைப்படுறது, இதில் இவ்வளோ வேஸ்டேஜ் வரும், இவ்வளோ வேஸ்டேஜ் வராது அப்படின்னு சொல்லி ப்ரீஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாலும், அந்த மாதிரி ஆத்தரைசேஷன் வாங்கிட்டீங்கனாலும் பிற்காலத்தில் உங்களுக்கு இதோடைய வேஸ்டேஜ் ப்ராப்ளம் வந்ததுன்னா கஸ்டம்ஸ் டியூட்டி நீங்கள் எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி வரும் வித் இன்ட்ரெஸ்ட்டு. இது 4வது செல்ஃப் ராட்டிஃபிகேஷன். இதே மாதிரி ஒரு நார்ம்ஸ் ஃபிக்ஸ் ஆகாமல் இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டுக்கு யாருக்கெல்லாம் செல்ஃப் ராட்டிஃபிகேஷனில் போகலான்னு பார்த்தீங்கன்னா ஆத்தரைஸ்டு எக்கனாமிக் ஆப்ரேட்டர் மினிமம் AUO T1, T2, T3 இருக்கணும். ப்ளஸ் ஸ்டேட்டஸ் ஹோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் நிறைய பொருளை எக்ஸ்போர்ட் பண்ண உங்களுக்கு DGFTயில் என்ன பண்ணுவாங்கன்னா லாஸ்ட்டு 3 இயர்ஸ் உங்களுடைய ஆனுவல் எக்ஸ்போர்ட் பர்ஃபார்மன்ஸு, அது ஃபிசிக்கல் எக்ஸ்போர்ட்டாகவும் இருக்கலாம், டீம்டு எக்ஸ்போர்ட்டாகவும் இருக்கலாம், சர்வீஸ் எக்ஸ்போர்ட்ஸாகவும் இருக்கலாம். ஸோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நீங்கள் கிராஸ் பண்ணி அந்த எக்ஸ்போர்ட் எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்டேட்டஸில் 1 ஸ்டார், 2 ஸ்டார், 3 ஸ்டார், 4 ஸ்டார்னு கொடுப்பாங்க டேர்ன் ஓவர் பிரகாரம். ஸோ அவங்களுக்கும் இந்த செல்ஃப் ராட்டிஃபிகேஷன் மெத்தடில் நார்ம்ஸு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லேட்டர் ஸ்டேஜு அது வேஸ்டேஜ் கம்மியாக ஜாஸ்தியாக அப்படின்றத நீங்கள் சார்ட்டர்ட் இன்ஜினியர் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து டெல்லியில் அதை வேலிடேட் பண்ணி நார்ம்ஸ் கமிட்டியில் ப்ளேஸ் பண்ணி அதுக்கு உண்டான நார்ம்ஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் நம்ம வாஷிங் சோடா பண்ணுறதுக்கு சோடா ஆஷ் 1 கிலோ தேவை, வேஸ்டேஜ் 10%னா 90 கிராம்ஸ் தான் 900 கிராம்ஸ் தான் எக்ஸ்போர்ட்டில் அக்கௌண்ட் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. அந்த 10%-ஐ டெல்லியில் இருக்கிற நார்ம்ஸ் கமிட்டி வேலிடேட் பண்ணி இது கரெக்டு தான், இதுக்கு 10% வேஸ்டேஜ் கொடுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கலாம். இல்லை 5% தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஸோ ஒரு தடவை இந்த நார்ம்ஸ் கமிட்டியில் நம்மளுக்கு அப்ரூவல் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா வரப்போகிற லைசன்ஸ் எல்லாமே நீங்கள் அதே குவான்டிட்டியை அதே இம்போர்ட் பண்ணிவிட்டு லைசன்ஸு இம்போர்ட்டையும் பண்ணிக்கலாம், எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம், லைசன்ஸை ரெடீம் பண்ணிடலாம். அதுக்கு தான் எக்ஸ்போர்ட் அப்ளிகேஷன் டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் அப்படின்றத நம்ம பின்னால் பேச போகிறோம். அட்வான்ஸ் லைசன்ஸ் ஃபார் ஸ்பெஷல் வேரியன்ஸு, நெட் டு நெட் கேட்டகரி, நம்பர்லேயும் இம்போர்ட் பண்ணுவாங்க, நம்பர்லேயும் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்பர் வர்சஸ் கேஜிஸு
ஆர் மிக்ஸ்அப் ஆஃப் நம்பர் அண்ட் கேஜிஸ் இருக்காது. ஸோ இது நெட்டு நாம்ஸ் கேட்டகரிக்குள்ளே போகாது. அட்வான்ஸ் லைசன்ஸ் ஃபார் ஆனுவல் ரிக்குயர்மெண்ட் பல்காகவும் வாங்கிடுவாங்க. அட்வான்ஸ் லைசன்ஸ் ஃபார் கார்மெண்ட்ஸு, அதே மாதிரி ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸுக்கும் அட்வான்ஸ் லைசன்ஸ் வித்து சம் கண்டிஷன்ஸ் இம்போஸ் பண்ணி லைசன்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. இம்போர்ட் அண்டு எக்ஸ்போர்ட்டோடைய டைம் லைன்ஸு, ஒரு அட்வான்ஸ் ஆத்தரைசேஷன் இஷ்யூ பண்ணிட்டாங்கன்னா வித்தின் 12 monthsக்குள்ளே நீங்கள் உங்களுடைய இம்போர்ட்ஸ் எல்லாம் முடிச்சிடணும். அந்த இம்போர்ட்ஸ் வந்து ஒரு ப்ராடக்டாகவும் இருக்கலாம், 10 ப்ராடக்டாகவும் இருக்கலாம். ஸோ நீங்கள் வித்தின் 12 monthsக்குள்ளே அதை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். எக்ஸ்போர்ட்டுக்கு என்ன டைம்லைன் பார்த்தீங்கன்னா 18 மாதம் ஒரு லைசன்ஸோடைய வேலிடிட்டி. ஸோ இம்போர்ட்டுக்கு 12 மாதம் கொடுத்துட்டு அதை தாண்டி இன்னொரு 6 மாதம் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் 1 மாதத்தில் இம்போர்ட் பண்ணி 6 மாதத்தில் எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா அதை பற்றி யாரும் கேட்க போகிறதில்ல. ஆனால் 18 மாதம் தாண்டக்கூடாது. இதில் இஓ எக்ஸ்டென்ஷனும் இம்போர்ட் ரீவேலிடேஷன், அதாவது உங்களுக்கு 12 மாதத்துக்குள்ளே நீங்கள் இம்போர்ட் பண்ணுறதுக்கு முடியல டியூ டு வேரியஸ் ரீசன்ஸு, ஒரு வாரு இல்லை உங்களுடைய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்க கவர்மெண்ட் வந்து ஒரு சின்ன ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறான். ஒரு ஃபீஸை கட்டிட்டு இன்னொரு 6 மாதமோ இல்லை 1 வருஷமோ அதை இம்போர்ட் ரீவேலிடேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ இம்போர்ட் பீரியடை வந்து நீங்கள் பேலன்ஸ் எவ்வளோ பண்ண போகிறீங்க, கரண்ட்டில் எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கீங்கன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டை வாங்கிட்டு அதை நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா வித்தவுட் எனி கொஸ்டின்ஸு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி இம்போர்ட் வேலிடிட்டியை கொடுத்துருவாங்க. அதே மாதிரி எக்ஸ்போர்ட் வேலிடிட்டிக்கும் ஃபுல்லி இம்போர்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் வந்து நீங்கள் 18 மாதத்துக்குள்ளே பண்ணலைன்னா அதுக்கு ஒரு சில காம்போசிஷன் ஃபீயை கட்டிட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு எக்ஸ்டென்ஷன் கிடைச்சிடும். அதுக்கு பேர் தான் இஓ எக்ஸ்டென்ஷன் வேலிடிட்டி. 12 மாதம் 18 மாதம் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே கவர்மெண்ட்டு உங்களுக்கு ஒரு ஃபெசிலிட்டி கொடுக்குறான். பண்ண முடியாதவங்களும் அந்த டைம்லைன்ஸ்குள்ளே போய் அந்த பணத்தை கட்டி எக்ஸ்டென்ஷனை வாங்கிக்கலாம். டொமஸ்டிக் ப்ரொக்யூர்மெண்ட்லேயே ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க டிஜிஎஃப்டியில். என்னென்னு பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல், இன்புட்ஸு, கன்சியூமபிள்ஸு, கேட்டலிஸ்ட்டு இது எல்லாமே இம்போர்ட்டு தான் பண்ணணுமா? நம்ம ஊரில் கவர்மெண்ட் வந்து மேக் இன் இண்டியா ப்ரொடக்ஷனை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது சில பொருட்கள் வந்து நம்ம ஊர்லேயே கிடைக்கலாம், நம்ம நாட்டிலே கிடைக்கலாம். நீங்கள் அட்வான்ஸ் லைசன்ஸை வாங்கிட்டு 5 ஐட்டம் வந்து இம்போர்ட்டு அப்படின்னு நீங்கள் லைசன்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதில் 2 ஐட்டமு காஸ்ட்டு கம்மியாகவும் நல்ல குவாலிட்டியாகவும் டொமஸ்டிக் மார்க்கெட்லேயே வித்தின் இந்தியாவே நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அப்போது அந்த 5 ஐட்டத்தில் இந்த 2 ஐட்டத்தை நீங்கள் லோக்கலில் வாங்க போகிறீங்கன்னா இந்த டிஜிஎஃப்டியில் அட்வான்ஸ் ஆத்தரைசேஷனுக்கு அதுக்கு ஏதாவது ஒரு ஃபெசிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், தெர் இஸ் எ ஃபெசிலிட்டி. அதுக்கு பேர் தான் டொமஸ்டிக் ப்ரொக்யூர்மெண்ட். அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம அந்த என்ன ப்ரைஸுக்கு அந்த 2 பொருளை லோக்கல் சப்ளையர் கொடுக்க போகிறாங்களோ அந்த ப்ரைஸு ப்ளஸ் ஒரு கன்ஃபர்மேஷனு அவங்களுடைய ஐஇசி இது எல்லாத்தையும் வாங்கி நம்ம ஒரு ரிக்வெஸ்ட்டை டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் எத்தனை குவான்டிட்டி அந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கெமிக்கல் ஒன்று வாங்க போகிறோம், இன்னொன்று வந்து ஒரு வாஷர் வாங்க போகிறோன்னு வச்சுக்கோங்க. அந்த கெமிக்கல் வந்து ஒரு 100 கிலோவுக்கு நம்ம அட்வான்ஸ் லைசன்ஸை இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் இம்போர்ட்டிங் இன் lieu ஆஃப் இம்போர்ட்டு வி ப்ரொக்யூர் லோக்கலி ஃப்ரம் தி டொமஸ்டிக் மார்க்கெட். ஸோ இந்த 100 கிலோவையும் அந்த ரப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு உண்டான குவான்டிட்டி வேல்யூ வந்து டொமஸ்டிக் மார்க்கெட்டில் இருக்கிற சப்ளையர் பேரில் ஒரு அட்வான்ஸ் ரிலீஸ் ஆர்டர் இல்லாட்டி இன்வேலிடேஷன் இல்லாட்டி சர்டிஃபிகேட் ஆஃப் சப்ளை இந்த மாதிரியான ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்து அந்த குவான்டிட்டியை வந்து இன்வாலிடேட் பண்ணிட்டீங்கன்னா டிபார்ட்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அந்த குவான்டிட்டிக்கு அந்த லோக்கல் சப்ளையர் என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் லைசன்ஸ் நம்பர் அட்வான்ஸ் ஆத்தரைசேஷன் நம்பரையும் டேட்டையும் போட்டு அவங்க வந்து ஒரு ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுவாங்க. ஜிஎஸ்டி இல்லாமல் இதில் வராது, ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த ப்ரொக்யூர்மெண்ட்டை வாங்கிக்கலாம். ஸோ திஸ் இஸ் கால்டு டொமஸ்டிக் ப்ரொக்யூர்மெண்ட் வித்தவுட் இம்போர்ட்டிங் ஃப்ரம் அப்ராட். இதே மாதிரி வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு சிஹெச்ஏ கிளப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.